ఒక నటుడుగా సినిమాలో వచ్చిన తర్వాత నా పేరు చెప్పేదంటే ఎదురుగా వచ్చి వీడు రెడ్డి అని చెప్పేవాడు. ఎందుకంటే నేను போட்டிக்கு ரெடி. ஏதனா ఒక நாம திராவிடர் பெரியார் கழகத்து சார்பாகவும் கோரிக்கை வைக்கிறோம். அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சி கோரிக்கை வைக்கிறாங்க. அதை போய் நேர்ல சென்று செய்யாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் புகார் சொன்னேன். இதுக்கடியில சீமான் கட்சியை சேர்ந்த சில பேர் கொந்தளிக்கிறாங்க. அதே விஷால் குல்ட்டி அப்படின்னு. ஆனா 2 நாளா அந்த விசால் பையனை போட்டு புரண்டி வைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சதா விசாலுங்கிற அந்த பையன் தெலுங்குக்கார பையனாமா? உறவுகளுக்கு வணக்கம். இந்த மே 18 ஒரு தற்கொலை நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துறேன்னு அடம்பிடிச்சானீங்களா விஷால். அவரை நாம திட்டுறோமோ மிரட்டுறோமோ பணத்துக்காக அவனை போய் நோண்டுறோமோ? அட கோவமாட்டீங்களா? பணம் தான் எங்களுக்கு முக்கியம்னா இந்நேரம் எங்க அண்ணன் பல கோடி சம்பாதிச்சிருப்பாரு. பதவிதான் முக்கியம்னா இன்னைக்கு பல எம்எல்ஏக்கள் எங்ககிட்ட இருப்பாங்க. டேய், நீங்க கொடுக்குற 5 சீட்டு 10 சீட்டுக்கும் நீங்க கொடுக்குற இந்த பிச்சை காசுக்கெல்லாம் எங்க அண்ணனும் சரி எங்க நாம் தமிழ் கட்சிக்காரனும் சரி மயங்கர கூட்டம் இல்லை. அப்படி மயங்கின சில கருதலைங்க தான் கட்சி விட்டு வெளியில போய் எங்களுக்கும் ஆப்போசிட்டாவே பதிவு போடுதுங்க. அதுக்கு தான் பணம் ஆசை பிடிச்சதுங்க, பதவி வெறி பிடிச்சவனுங்க. நம்மளுக்கு அடுத்த தேர்தலில் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கொடுப்பாங்க, இந்த எஜமானுங்க நம்ம வாங்கிக்கலாம், அந்த சீமானம் நல்லா பழி சொல்லி ஊத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க பத்தியா? அவனுக்கு தான் அந்த சேட்டை பண்ணுவாங்க. நாங்க பணத்துக்காக இல்லை, இனத்துக்காக. சரி, விஷயத்துக்கு வருவோம். மே 18 விசால கட்டுமையா தாக்குறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க. அவனை தெலுங்குன்னு சொல்றாங்க. இப்ப தெலுங்குல இருக்கிறனால தான் அந்த பிரச்சனையே வெடிக்குதான். நாங்க எங்கெங்க அவனை தெலுங்குன்னு சொன்னோம்? எந்த இடத்துலங்க தெலுங்குன்னு சொன்னோம்? எத்தனை நாளுக்கு முன்னாடி சொன்னோம்? அதெல்லாம் ஒரு கேள்வி வருது இல்ல. நாங்க எங்க தெலுங்குன்னு சொன்னோம்? அந்த தற்கொலை தாங்க தெலுங்குன்னு சொன்னோம். నా పేరు చెప్పేదంటే ఎదురుగా వచ్చి వీడు రెడ్డి అని చెప్పేవాడు. ఎందుకంటే నేను పోటీకి రెడీ. ఏదైనా ఒక చెడ్డది జరిగేటప్పుడు అది మంచిగా మార్చడానికి వీడు రెడీ. அவன் மாநிலத்துல போய் நான் ரெட்டின்னு அவனே தான் சொன்னான். அங்க சொல்லும் போது துரைக்கு இன்னைக்குதான். தமிழ்நாட்டுக்குள்ள சொன்னா கசக்குமா, இங்க தமிழன் மாத்திக்குவானா? டேய், பச்சோந்தியோட மோசமா இருக்க கூடாதா? அங்க நீ ரெட்டினா இங்கேயும் ரெட்டி தான். தமிழ்காரங்க இல்லன்றது யாரு சொன்னாங்க? இது சென்னையில பிறந்து சென்னையில வளர்ந்து சென்னையிலேயே இருந்து நான் யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? முதல்ல ஐ திங்க் சீமான் அண்ணனுக்கு பிரச்சனை நினைக்கிறேன். இந்த நான் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவன். நீ சென்னையில பிறந்து வளர்ந்தது முக்கியம் இல்ல, யாருக்கு பிறந்தன்னு தான் முக்கியம். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எங்களை கேட்க வைக்க கூடாது, புரியுதா? உன்னோட மொழிக்கு விசுவாசமா இரு, அப்புறம் அடுத்த மொழி தூக்கி மேல சாயம் பூசிக்கலாம், நானும் தமிழன் தான் அப்படின்னு. லூசு பைக்கி. சரி விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற ஒரு ஆட்சி இருக்கும்ல, திராவிட மாடல். அந்த ஆட்சி கிட்ட இப்ப இருக்கிற சில கைகூலிங்க வாங்கி திங்குதுங்களா? அதே மாதிரி இதுங்களும் ஸ்டிக்கர் ஓட்ட ஆசைப்படுறாங்க. ஸ்டார் நைட் நிகழ்ச்சி நாங்க தான் நடப்போம். யாராவே அப்படின்னு எட்டி பார்த்தா நாம திராவிடர் பெரியார் கழகத்து சார்பாகவும் கோரிக்கை வைக்கிறோம். அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சி கோரிக்கை வைக்கிறாங்க. அதை போய் நேர்ல சென்று செய்யாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் புகார் சொன்னேன். இதுக்கடியில சீமான் கட்சியை சேர்ந்த சில பேர் கொந்தளிக்கிறாங்க. அதே விஷால் குல்ட்டி அப்படின்னு. திராவிட பெரியார் இயக்கமா அவன் சொன்னா பாருங்க ஒரு விஷயம், வேற லெவலுங்க. நாங்க அந்த கல்லூரிக்கு போனோம், அவங்கள அந்த நிகழ்ச்சியை மாத்தி வைக்க சொன்னோம். மே 18 வைக்கக்கூடாது. சரி, அடுத்தது யாரா சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா வேல்முருகன் அவரும் வந்தாரு. தமிழ்நாட்டுல பல இயக்கங்கள் வந்துச்சுங்க, பல இயக்கங்கள் போய் முறையிட்டோம், நடத்தக்கூடாது. மே 18 எவ்வளவு கஷ்டமான நாள், சொந்தமே இறந்துருக்குது. அந்த டைம்ல போய் நீங்க நிகழ்ச்சி எப்படி வைக்கிறது? நீங்க ஒரு 5 நாள் தள்ளி வச்சுக்காங்க, இல்ல அதுக்கு முன்னாடி கூட நடத்தியாங்கன்னு இவனுங்க சொன்னானுங்க. எப்படா, எப்படி, ஏன், எதுக்காக இப்படி ஒரு மானகட்ட பொழப்பு? நீங்க தானே சொல்றீங்க மே 18 இன அழிப்பு நாள், அது நம்மளுக்கு ஒரு துக்கமான நாள், அதுல நிகழ்ச்சி நடக்கிறது பிடிக்கலன்னு நீ சொல்ற இந்த புடுங்கி எப்பறம் திமுக கிட்ட வாங்கி திங்குறீங்க? கேள்வி நான் கேட்பேன்ல, எப்படி வாங்கி திங்குற? அந்த காசு எப்படி உனக்கு ஜீரணம் ஆகுது? இன்னமும் நீங்க கதையா சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த கதையெல்லாம் நாங்க மண்டையில ஏத்திக்கிட்டு திமுக வாழ்க, எங்க அப்பா ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு இந்த தலைமுறை கொடியை தூக்கிட்டு கோஷம் பண்ணணும். கேட்கறவங்க ஏன பையனா இருந்தா ஸ்டாலின் தான் பாகிஸ்தான்ல குண்டு போட்டாரு, தீவிரவாதிகளை கொண்டாருன்னு கூட சொல்லி விடுவீங்க. ஆடா பாவீங்களா. சரி விடுங்க, ஸ்டிக்கர் ஓட்டுகிட்ட வாங்கி திங்கிறதுனால இவனுங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறானுங்களோ, இது கூட பரவாயில்லைங்க. விசால நாம தெலுங்குன்ற ஒரே காரணத்துக்காக அந்த நிகழ்ச்சியை தடை பண்றோமா? இப்படி ஒரு கூட்டம் உருட்டுனா இன்னொரு கூட்டம் விசாலுகிட்ட பணம் வாங்குறதுக்காக
நாம் தமிழ் கட்சி விசால மிரட்டுறாங்க. இப்படியும் ஒரு கூட்டம். என்னங்கடாடி எங்கிருந்தா வாரீங்க எல்லாம்? இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாம் தப்பிச்சு ஓடியாந்துட்டீங்களாடா? இல்ல மக்களோட மக்களா கலந்துட்டீங்களாடா? ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? ஸோ இவனுங்களாம் பிடிச்சி உள்ள போடுங்க. எவனையோ ரோட்ல போன தடிச்சு வச்சிட போறானுங்க. என்ன சொல்றதுனே தெரியல. ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறானுங்க. இப்ப இவனுக்கு முன்னாடி வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறானுங்க. சரி விடு விடு, ஒட்டிக்க. எத்தனை நாளைக்கு ஒட்டுவ? அடுத்த மே 18க்கு நீங்க இருப்பியான்னு தெரியல. ஒட்டிக்காங்க. ஒட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நாங்க வந்து பெருமையெல்லாம் பேசிக்க மாட்டோம். நாங்க பெருமை பேசிக்க மாட்டோம். இதான் ஊடகங்கள் சொல்றாங்களே, நாம் தமிழ் கட்சிக்காரங்க விசால் நடத்தும் நிகழ்ச்சியை தடை பண்ற சொல்லி பெரிய பிரச்சனை பண்றாங்க. மே 18 எப்படி நீ நிகழ்ச்சி நடத்தலாம், நீ நடத்திருவியா அப்படின்னு ஊடகத்துல சொல்றாங்க. இதுதான் நாங்க வந்து எங்கேயும் வெளியே சொல்லிக்கல. எங்களுக்கு தேவை மே 18 நிகழ்ச்சி நடத்தாது, அது மட்டும்தான் நாங்க சொன்னோம். அதுக்காக நிகழ்ச்சியே நீ நடத்தாதரா அப்படின்னு விசாலை பார்த்து நாங்க சொல்லல. ஒரு 5 நாள் தள்ளி நடத்து, அதுக்கு முன்னாடி நடத்து. இப்ப சொல்றல 25ஆம் தேதி நிகழ்ச்சியை மாத்தி வச்சிடும் அப்படின்னு. அதை நீ ஃபர்ஸ்ட் யோசிச்சிருக்கணும். ஏன்னா நீ உன்னோட மாநிலத்துல போய் நான் ரெட்டி நானும் தெலுங்கு தான் அப்படிங்கிற, இங்க வந்தோன்னா தமிழன் அப்படிங்கிற. சரி, இப்ப நீ தமிழன்னு சொல்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு விசுவாசமா இரு அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். இந்த மண்ணில வாழ்ற, என் மக்கள் கொடுக்குற பணத்துலதான் நீ பூவா சாப்பிடுற. அந்த நிகழ்ச்சி நடத்தணும் நீ நினைக்கிறப்பயே இந்த நாளை நம்ம வைக்க கூடாதுன்னு நீ நினைச்சிருந்தீங்கன்னா, எங்கிருந்து வந்தாலும் நம்ம மண்ணில பொழைக்கிறதுனால அவனுக்கு பாசம் இருக்குது, நம்ம இனத்து மேல பாசம் இருக்குதுன்னு நாங்க நினைப்போம். நீ எங்களுக்கே வேலையை கட்டணும்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது? பேசுற நிலைமை நீங்க தான் தள்ளுறீங்க. நாங்க யாரும் எதிரியா பார்க்கல, எங்களை எதிரியா பார்க்க வச்சிடாதீங்கன்னு சொல்றோம். இன்னொரு குரூப் உருட்டுது, எப்படியோ மே 18 விசால் நடத்துற நிகழ்ச்சியா அவன் தெலுங்குங்கிற ஒரே காரணத்துக்காக அதை இதையும் சொல்லி கெடுத்துட்டீங்க. மே 17 நடத்துறாங்களே, நீ ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவங்களுக்கு இதே பதில் தான். கொஞ்சமாவது இன உணர்வு இருந்தா மாத்தி வச்சுக்குவாங்க. அதே சமயம் இந்த மே 17 ஒரு ஈக்க வச்சு ஒருத்தன் சுத்தின்னு இருப்பானே, திருமுருகன் காந்தி தாங்க, நம்ம திருமுருகன் காந்தி டுமில் வாயன், அவங்க இங்க போனோம். அவன் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல இப்படி நிகழ்ச்சியெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு. அவன் காண்டா பேசுவானே. பிரபாகரன் அவர்களை வைத்து இவர்கள் அரசியல் செய்யறாங்க, இவங்க சுய லாபத்துக்காக நாம் தமிழர் கட்சி கைகட்டி பேசுவான். அந்த கோமாளி இதுக்கு ஏன் ஒரு அறிக்கை கொடுக்கல? அவனை எதிர்த்து ஏன் நீ காணொலி போடல? எப்படி நீ நடத்தலாம் விசால் அப்படின்னு ஏன் கேள்வி கேட்கல? மே 17 ஒரு இயக்கமே வச்சு நடத்துறிய, அந்த 17 கலை நிகழ்ச்சி நடத்துறாங்களே அதை நிறுத்த சொல்லி நீ ஏன் கேட்கல? இப்படி எல்லாம் கேள்வி எழும்புது இல்ல. அதனாலதான் சொல்றேங்க, நாங்க வந்து சும்மா விளம்பர அரசியலோ இல்ல பணத்துக்கும் பதவிக்கும் பேசணும்னு அவசியம் கிடையாது. நாங்க பண்ற சம்பவம் சரித்திரமா வரும், போய் பார்த்துக்கோ. அதை விட்டுட்டு நீங்களே உட்காந்து உருட்டாதீங்கடா. எத்தனை நாளையா உருட்டுவீங்க? இன்னமும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதாடா? எங்க மேல பொய்யா ஏதாவது செய்தி பரப்பிட்டே இருக்கலன்னு என்ன மாரி லட்சக்கணக்கான பேர் பின்னால வந்துட்டு இருப்போம். உங்களெல்லாம் மண்டையா கொட்டுறதுக்கு, புரியுதா? நாங்களும் கூட இருந்தோம் சினிமா அப்படியே. ஆனா எங்க அண்ணன் சீமான் இல்லைன்னா நிஜமாவே சொல்றேங்க, நம்மளும் ஏதோ ஒரு திராவிட கட்சிகளை உக்காந்துக்கிட்டு ஜாலியா இருந்திருப்போம். நம்முடைய மண்ணையும் மக்களையும் நேசிக்க வச்சு ஒரு இன உணர்வோட நிக்கிறோம். ஒருத்தன் நம்ம இனத்தையே அழிச்சு கொண்டானுங்க, அவனுங்களுடைய இவனுங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு கை குலுக்கிக்கிட்டு அவனுங்களோடய சுத்திட்டு திரிவானுங்களாம். ஆனா இவனுங்க ஓக்கியமானவனுங்களாம். நம்ம அவனுங்களை எதிர்த்தா நம்ம தான் வந்து பணத்துக்கும் பதவிக்கும் பேராசை பிடிச்சி பிரிவினவாத அரசியல் பேசுறாங்க. கோமாளிங்கனாலும் கோமாளிங்க, இவங்கள மாரி யாருமே இல்லைங்க. ஏங்க அவ்வளவு அறிவு இல்லாம என்னமோ இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டுல, இவனுங்க நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. ஷோ அப்பா, இவங்க நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏங்க இப்பெல்லாம் எல்லாத்துக்குமே எல்லா விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்களோட வரலாறு கிளின்னு கிளிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் வெக்கமே இல்லாம மீடியா முன்னாடியோ இல்ல மைக்கு கொடுத்துட்டா, நாங்க தான் தமிழ்நாட்டையே காக்க வந்தவங்க, நாங்க ஈழத்துக்கு பண்டாததா, நாங்கெல்லாம் பிரபாகரனுடைய வந்து சோறு தின்னு இருக்கிறோம். அதுதான்டா அவர் பண்ண பெரிய தப்பு. உங்களெல்லாம் அப்பயே சோத்துல விசைச்சு கொண்டிருக்கணும். என்ன சொல்றது? உருட்டுறானுங்க, உருட்டுங்க. அடுத்த மே 18க்கு நீங்க தாக்கு பிடிப்பீங்களான்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்.
எங்க தலைமையில. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.